ச்சே, அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான். அட, அந்த பந்து என்ன அழகா கோல் நெட்டுக்குள்ள போய் விழுந்துச்சு பாத்தீங்களா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்று தான். ஏன்னா இப்படி தான் நாம கோல் நெட்டுக்குள்ள போய் விழுந்த பந்தை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா கோல் போட்டவங்கள மறந்துட்டோம். கவர்மெண்ட்ல ஒரு பெரிய ஸ்கீம் வருதுன்னா அது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனா அதுல நம்ம தொகுதிக்கு மேக்சிமம் பலன் கிடைக்கணும்னு சட்டமன்றத்துல தொடர்ந்து குரல் கொடுத்தது நம்ம தோப்பு வெங்கடாச்சல மன்னன் ஒருத்தர் மட்டும்தான். திட்டம் நடைமுறைக்கு வந்த அப்புறம் பல வருஷமா யாருமே கண்டுக்காம முட்புதர் மண்டி வீணாகி போய் கிடந்த அத்தனை குளங்களையும் ஒவ்வொன்னா லிஸ்ட் எடுத்து அதை தூர்வாரி தண்ணி வர்றதுக்கு தயார் பண்ணினாரு. கோட்டையிலிருந்து ஆர்டர் பாஸ் பண்றது கவர்மெண்ட். ஆனா கிரவுண்ட்ல இறங்கி ஒவ்வொரு குளத்தையும் தூர்வார வச்சது நம்ம வீட்டு பிள்ளை தோப்பு வெங்கடாச்சலம். இன்னும் சில பேர் இல்ல எதுனாலும் அரசுக்கு தான் உரிமை கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. சரிங்க, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பவானி, கோபி, அந்தியூர்னு எல்லா தொகுதியும் அதிமுக எம்எல்ஏக்கள் கையில தான் இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற ரோடுகளுக்கும் நம்ம பெருந்துறையில் இருக்கிற வெளிநாட்டு தரத்திலான ரோடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆபீஸுக்கும் நம்ம ஊர் ஆபீஸுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எப்படி பெருந்துறை மட்டும் சிங்கப்பூர் லெவலுக்கு வளர்ந்துச்சு? அந்த வித்தியாசம்தான் தோப்பு வெங்கடாச்சலம். கவர்மெண்ட் ஒதுக்குற ஃபண்டை நம்ம ஊருக்கு எப்படி செதுக்கி பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சொல்றோம், இது வெறும் கவர்மெண்ட் சாதனை இல்லை, இது நம்ம பெருந்துறை சிற்பி தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களோட சாதனை. சிந்திச்சு பாருங்க, மாற்றத்தை நோக்கி நடைபோடுவோம். வாக்களிப்பீர் உதயசூரியன்.